மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மும்பையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான தாராவியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து அங்குள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மும்பையில் தாராவி அப்படிங்கிற ஒரு இடம். தாராவியில் தமிழ் மக்கள் அதிக அளவில் வசிக்கிறாங்க. தாராவியில் மக்கள் வசிக்கிற அதாவது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இங்கே சுகாதாரம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, தங்குமிடம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்கே சுமார் 40,000 தமிழ் வாக்காளர்கள் இருக்காங்க. அரசியல்வாதிகள் டேர்ம்ஸில் வாக்காளர்கள் தான் ரொம்ப முக்கியம். வாக்காளர்கள் பாஜகவை பொறுத்தவரை இங்கே ஒரு பெண் வேட்பாளரை களத்தில் இறக்கியிருக்கிறார்கள், திவ்யா தோலே. ஒருவேளை இவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டால் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம். மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தி voters who might vote for you or seeing you on TV, please do tell us, if elected, what will you do for the well-being of the Tamil people living in Dharavi? Tamil people in Dharavi. For me, Dharavi is inclusive of everyone. All the religion people live here. Dharavi is a mini India. So whatever development will happen, it will be for all the people over here. தேங்க்யூ ஸோ மச் மேம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாராவி அப்படிங்கிறது ஒரு மினி இந்தியா அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரித்து பார்க்கல, எல்லா மக்களுமே எங்களுக்கு இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னொருத்தர்கிட்ட கேட்டு பார்க்கலாம், எம்எல்ஏ கூட இருக்கவர்கிட்ட. சரிங்க, மக்களுக்கு சரியான வீடுகள் கிடையாது. காங்கிரஸ் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, வீடுகள்லாம் அமைக்க போகிறேன்னு சொல்லி. பட் எல்லாருக்கும் வீடு கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தால் இங்கே மக்களுக்கு வீடு கட்டி தருவீங்களா? மும்பையில் வசிச்சுட்டு வர ஒவ்வொரு தமிழர்களுக்கும் கண்டிப்பாக எங்கள் வீட்டு நாங்கள் கண்டிப்பாக வசதி பண்ணி கொடுப்போம். அது பாரதிய ஜனதாவோட நிலைப்பாடு. நாங்கள் எந்த மாறுபாடும் இல்லை, இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமை அப்படிங்க நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதாவது தமிழர்கள் மராட்டியர்கள் நாங்கள் பாகுபாடு பார்க்காம இங்கே வசிச்சுக்கிட்டு இருக்கிற தமிழர்களுக்கும் எல்லா வசதிகள் எல்லா சலுகைகளும் பாஜக கண்டிப்பாக செய்து கொடுக்கும். இது எங்களுடைய உத்தரவாதம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். மக்களுக்கு இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய எதிர்பார்க்குறாங்க அரசாங்கம் கிட்டேருந்து. எதிர்பார்க்கறது எல்லாரும் மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த வேட்பாளர் இப்போது பாகுபாடு இல்லாமல் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்க தேர்வு ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு இம்மாதம் 19ஆம் தேதி தெரிய வரும். இந்த எலெக்ஷன் மும்பையில் இம்மாதம் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. தந்தி செய்திகளுக்காக மும்பையிலிருந்து கேமரா பர்சன் பிரபுவுடன் சலீம்.